வெல்கம் டு மிஸ்டர் நோபடி ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து லிஃப்ட் 2024 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஹைஸ்ட் மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹெல்ஸ்மெண்ட் டாக் கேஸ் உங்களுக்கு மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய த்ரில்லர் இருக்கான். அவனோட பேர் வந்து சைரஸ். அவன் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெயிண்டிங்கை திருட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து என்எஃப்டின்னு சொல்லப்படுற இந்த இப்போ வர டெக்னாலஜி அந்த ஒரு மாதிரி பிக்கு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நிறைய ரேட்லாம் போகும். அண்ட் அதையும் வந்து திருட்டு இருக்கான். அந்த திருடுனது மட்டும் இல்லாமல் அது வாங்குற மாதிரி ப்ளே பண்ணி அந்த என்எஃப்டியோட ஓனரை வந்து கடத்தி வச்சுட்டு அதுக்கு வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணி அந்த என்எஃப்டியை அதிக லாபத்துக்கு சம்பாதிச்சா அவன் வாங்கின காசை விட இந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஒரு திருடர், ஒரு சூப்பரான ஒரு திருடர் நம்ம சைரஸ் தான் நம்ம கெவின் ஹார்ட், இந்த படத்தோட ஹீரோ. அண்ட் அவர் வந்து தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு, பெரிய டீம் இருக்கு. டெல்டன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அண்ட் அதுக்கப்புறம் கெமிலியா, அப்புறம் மீஷன், அதுக்கப்புறம் வந்து லூக் அண்ட் இன்னொருத்தர். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு டீம். அந்த டீம்ல வந்து ஒருத்தர் வந்து இன்ஜினியர், ஒருத்தர் வந்து வேஷம் போடுறவர், இன்னொருத்தர் வந்து ஹேக்கர், அண்ட் இன்னொரு பொண்ணு வந்து ஒரு பைலட், அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு இன்ஜினியர். இந்த மாதிரி நிறைய பேர். அண்ட் இவர் வந்து பிளானிங் பண்ணுவார். ஓகேங்களா, இவங்களோட டீமை வந்து பிடிக்கிறதுக்கு ஆதாரமே இல்லாமல் சுற்றி இருக்கிற நேரத்தில் வந்து இன்டர்போல்ல இருக்கிற நம்ம ஆபின்னு சொல்லப்படுற ஒரு ஆஃபீஸர், யாருனே தெரியாம இருந்த காலத்துல வந்து நம்ம சைரஸ் கூட ஒரு வாரம் டேட்டிங்ல இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஒரு ஆள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெரரிஸ்ட் கும்பல் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து காசு தரேன், நான் சொல்ற இடத்துல வந்து அட்டாக் பண்ண மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதுக்கு சாம்பிள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல வெள்ளத்தையே வர வச்சிருக்காங்க அந்த கும்பலை ஹையர் பண்றதுக்கு நம்ம லார்ஸ் வந்து பேமெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த கேஷோ இல்லை வேற எதுவும் வந்து பேமெண்ட் வேணும், எங்களுக்கு வந்து கோல்டில் தான் பேமெண்ட் வேணும், அதுதான் அன்ட்ராக்கபிள், அன்ட்ரேசபிள், ஸோ அது அன்ஹேக்கபிள், அதனால தான் இங்கே வந்து கோல்டில் வேணும்னு சொல்லிட்டு $500 million வந்து கோல்டு கட்டிகளாக வந்து ரெடி பண்ணி அந்த கோல்டு கட்டிகளை வந்து லண்டன்லேருந்து வேற ஒரு ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த டெரரிஸ்ட் கும்பலோட தலைவியோட பேர் வந்து லெவேட்டின். ஓகேங்களா, அண்ட் இந்த ப்ராசஸில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்போலுக்கு வந்து நம்ம ஆபியோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது வந்து தடுத்து நிறுத்தே ஆகணும், நம்மளால முடியாது, ஒரு திருடனால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைரஸை வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆபியோட சுப்பீரியர் ஆஃபீஸர் சொல்லும்போது இவங்களால வேற வழி இல்லாமல் அங்கே போய் சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க ஒரு சூப்பரான ஒரு பிளான் போடுறாங்க. ஒன்றுமே இல்லை, பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோப்ளைனில் தான் கோல்டு கடத்த போகிறாங்க. இவங்க வந்து அதே மாதிரி ஒரு சின்ன பிளைனை ரெடி பண்ணி அந்த ஏரோப்ளைன் போகிற அதே ரூட்டில் கொண்டு போயிட்டு அந்த ஏரோப்ளைனுக்கு போது இந்த ஏரோப்ளைன் வந்து ரேடார் மாதிரி செட் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த ஏரோப்ளைன் வந்து அங்கே வந்து அந்த போகிற ஏர்போர்ட்டுக்கு அங்கே வந்து ஏதோ ஒரு வெதர் பிரச்சனை இருக்குது, ஸோ வந்து இன்னொரு ஏர்போர்ட்டில் நிப்பாட்டுங்க சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வந்து கோல்டு கை மாற்றுற மாதிரி தான் பிளான் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அந்த பிளான் எதுவுமே நடக்காது. கடைசியில் எப்படி அந்த பிளானை வந்து சாதிக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. அண்ட் அதே மாதிரி நம்ம சைரஸ் வந்து ஒரு தீஃப். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுவாரோ அதை பண்ணிட்டு எப்படி இன்டர்போலுக்கே வந்து அல்வா கொடுக்குறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு படம் எப்படி தான் முடிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. கோல்டும் போகக்கூடாது, கோல்டு அவன் கைக்கும் போகக்கூடாது, நம்ம திருடனும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே நேரத்தில் அந்த டெரரிஸ்ட் கும்பலில் அந்த வாங்க இருந்து அந்த வில்லனும் வந்து மாட்டணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அண்ட் அதே நேரத்தில் வந்து நம்ம சைரஸ்க்கும் நம்ம ஆபிக்கும் வந்து அப்பப்போ சின்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சு படத்தை வந்து நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது கெவின் ஹார்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபாதர் ரோலில் பார்த்துருக்கேன், காமெடியான ரோலில் பார்த்துருக்கேன். பட் இது வந்து ஒரு ஆக்ஷனான ஒரு ரோலாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். உண்மையாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவருக்கு செட் ஆகிருக்கும், ஸ்மார்ட்டாக இருப்பார், அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒன்றுமே வந்து அவரை பார்த்து இன்னும் ஒரு காமெடி சீனே எதுவுமே வந்து எதுவும் இல்லை, ஒரு மாதிரி சீரியஸாகவே நல்லா இருந்திருப்பார். ரொம்ப சீரியஸாக நார்மலாகவும் ப்ளஸ் ஆக்ஷனோடையும் ஒரு புது கெவின் ஹார்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. படம் உண்மையாகவே நல்லாவே இருந்திருக்கும். விஎஃப்எக்ஸ்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லாவே தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ண ஹைஸ்டில் அந்த என்எஃப்டி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு 2-3 ஹைஸ்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சா இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்கும். மற்றபடி முழுக்க அந்த ஃபோக்கஸே வந்து இந்த ஒரு ஹைஸ்ல தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதுவே லென்த்தாக படத்தையும் முடிச்சிடும். ஒரு நல்ல என்டர்டைனிங் ஒரு மூவின்னு தான் சொல்லுவேன் நான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீக்கெண்ட்ஸில் டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு நான் $3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. அண்ட் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய். அப்போ கிரேட் டே கைஸ்.